வணக்க மக்களே, நாயடி பேயடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போதான் நேரில் பார்க்குறேன். 10 ரூபா பாலாஜியை நேரடியாக அட்டாக் பண்ண நம்ம ஆது வச்சுனா பாருங்களேன் நீங்களே. அப்புறம் புதுசா யார் வந்தது? நம்ம 10 ரூபா பேரெல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவு கிடையாது. 10 ரூபா இடி ரைடு வந்தா என்ன போனாரு? அவரு பெரிய செயல் வீரருங்கிறாங்க. நாங்க சிபிஐ என்கொயரியை போயிட்டு வந்தா பதறிட்டாங்க, பயந்துட்டாங்கிறாங்க. ரைடு வரும்போது யாரா என்ன பண்ணாங்க பேண்ட்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்ப பார்த்தாலும் இந்த மீடியா மிரட்டும் போது யாரா என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அது வாயில சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். கார்ல எப்படி அழுதாங்கன்னு தெரியும், எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும், யாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்கன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யாரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அவரை தொட்டா முதலமைச்சர் கொடுக்க மாட்டேங்கும், அவ்வளவுதான் மேட்ரு. சோ இந்த மிரட்டல், இந்த பதட்டம்லாம் திமுக இருக்கும். ஏன்னா நாங்க 50,000 கோடி அடிச்சு வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கோங்க, நீங்க தான் ஒழிச்சு வச்சுக்கோங்க. வர தேர்தல் உங்களுக்கு தான் கட்டுறது, எங்களுக்கு இல்லை. நாங்க தூய சக்தி, தலைவர் தூய சக்தியோட நாங்க ஏதாவது இல்லதான்பா பயப்படுறதுக்கு. ஆனா ஆனந்த் இந்த வீட்டு போனோம்னா ஒரு குங்கும பட்டி இருக்கும், ஒரு திருநூறு பட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போகும். ஒரு 50 போட்டோ இருக்கும், சாமி போட்டோ இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு அவர் வீட்டுல. ஆனா உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குங்கிறது, தமிழக மக்களுக்கு தெரியும். கேட்டா இவங்க எல்லாம் தேர்தல் திறப்பாங்களாம், கொள்ளை எழுப்பி காசு எடுப்பாங்களாம். அதுல 10 ரூபாய் பாலாஜி போய் ஒவ்வொரு வீட்டுக்காக 2000 ரூபாய் கொடுப்பாங்களாம். இவர் ஒரு பெரிய தேர்தல்ல பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களா இவங்க 2000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய தலைவரா ஊழல் பண்ணி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 1 ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு மாநாட்டத்துல 20 லட்சம் பேர் வராங்க தலைவர்.